அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்லேருந்து 2025க்காக உங்களுக்கு 115 அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் போது உங்களுக்கு லெவலே பார்த்தீங்கன்னா சேலரி ஹை லெவலில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், வேறு ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, என்ன குவாலிஃபிகேஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளியராக நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே மிஸ் பண்ணிடுறீங்க நண்பா. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நண்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது நண்பா. அது ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க நண்பா. வாங்க போய் வீடியோக்குள்ள. கரண்ட் ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கல் 9 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபியூட்டி மேனேஜர் 48 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜருக்கு நீங்கள் ஃபுல் டைமில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் நீங்கள் இன்ஜினியர் படிச்சிருங்க சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக்கு அப்படி இல்லைனா பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்களா நீங்கள் இந்த ஜாப் எலிஜிபிள். அதில் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. வித் அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% மார்க் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா எலக்ட்ரிக்கல் பவர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். பவர் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நண்பா. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கானு சொல்லியிருக்காங்க. மேனேஜருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்புமே பார்த்தீங்கன்னா மேனேஜர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹை லெவலில் தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபியூட்டி மேனேஜர் பார்க்கலாம். டெபியூட்டி மேனேஜர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் நீங்கள் பிடெக் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா பிஎஸ்சி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் நீங்கள் 60% மார்க்கோட நீங்கள் படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா சேம் அதில் நம்ம என்ன கொடுமோ அதே மாதிரி தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதில் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜருக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பவர் சிஸ்டம் பவர் இன்ஜினியரிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்களுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 60% ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான மார்க் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு 4 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜருக்கு 39 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டெபியூட்டி மேனேஜருக்கு 36 இயர்ஸும் அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளே தான் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு நண்பா. எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக 10 இயர்ஸும் எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்க்கலாம். உங்களுக்கு மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபா சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. 80,000லேருந்து 2,20,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபியூட்டி மேனேஜருக்கு உங்களுக்கு 70,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க நண்பா. 10,000 குறைச்சிட்டு வராங்க நண்பா. ஒரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு உங்களுக்கு 60,000 ப்ளஸ் அது இதோட உங்களுக்கு அலவன்ஸு எல்லாமே பெனிஃபிட் எல்லாமே இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அண்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கு நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்களா இந்த ஜாப் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனே பிடபிள்யூ இவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி ஓசி பிசி எம்பிசி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி சப்மிட் பண்ணணும்னா
நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும்பா. பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோஸ், சிக்னேச்சர் எல்லாம் கொடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நண்பா. ஏதாவது மிஸ்டேக்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள் நண்பா, இல்லைனா விட்டுருங்க நண்பா. அடுத்து இது ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க நண்பா. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 18/2/2025 12/3/2025 உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நண்பா. லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.